ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்கும் சைடிஷாக சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பட்டாணி, பச்சை பட்டாணி ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். அதை வந்து இது மாதிரி உரிச்ச அளவுக்கு எனக்கு 1 கப் அளவு வந்துருக்குது. இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போது மசாலா வதக்கி நம்ம அரைக்கணும். அதுக்காக கடாயை வச்சுட்டு அது சூடானதும் அது கூட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் கரம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்ம சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே பட்டை 1 இந்த மாதிரி 2 உடச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டார் 1, கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வாசமாக நல்லா இருக்கும் இந்த குருமாவுக்கு. ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 1, லவங்கம் 2. அப்புறம் இதுக்கு தேவையான அடுத்த மசாலா வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 7, கசகசா 1 டேபிள் ஸ்பூனு, முந்திரி பருப்பு ஒரு 10 இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வரணும். இது நல்லா இப்போ பாருங்கள், சீரகம் கசகசா எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கருகி விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது கூட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் துருவல் வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் தேங்காய் வதக்காதீங்க, கலர் மாறக்கூடாது. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது. இதை இப்போது தனியாக ஒரு பவுலில் எடுத்து நம்ம வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ அதே கடாயிலேயே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இஞ்சி வந்து ஒரு பிஞ்சளவு இந்த மாதிரி வெட்டி நறுக்கி சேர்த்துனுது. பூண்டு வந்து ஒரு 7 வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ஒரு 6. இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்லையே வறுத்து அது கூடவே இதையும் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொலகொலப்பாக நல்லா கொரகொரப்பே இருக்கவாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் இந்த குருமாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், நல்லா கொலகொலன்னு நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கொரகொரப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த குருமா. அதனால் குக்கரை இப்போ அடுப்பில் வச்சுட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அது சூடானதும் எண்ணெய் வந்து 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திட்டு நல்லா வறுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் செவந்து வரட்டும், காஞ்சி வரட்டும். இது கூட இப்போ சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 இது 3 போட்டுட்டு நல்லா வறுத்து கொடுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு இது கூட இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கூடயே நல்லா வதக்கிக்கலாம். இது அந்த மசாலா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் விட்டு வந்தால் தான் குருமா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இதை தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு தக்காளியும் இந்த மசாலாவையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்திருக்குது தக்காளி. ஆயிலும் நல்லா விட்டு வந்திருக்குது.
இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்திக்கோங்க. தேங்காய் விழுது கூட தண்ணி சேர்க்காம வெறும் அந்த விழுது மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை வதக்கி கொடுங்க. இதுவும் தேங்காய் மசாலாவும் அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம். ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது. 3 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நான் பச்சை பட்டாணி உரித்து வச்சதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது இருக்கும் ஒரு 300 கிராம். இதையும் சேர்த்துட்டு இது கூட உருளைக்கிழங்கு நான் 2 இந்த கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை போட்டுட்டு இதையும் ஒரு 2-3 நிமிஷம் மசாலாவோட சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் மசாலா கூட. இப்போது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அலசிட்டு இப்போது அந்த தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்திக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளிக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சுட்டு தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் வர அளவுக்கு இந்த பட்டாணியை நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டு வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம குருமா, பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இப்போது வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ரெசிபி இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.